ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிஎம். நான் உங்கள் உமா. ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஸோ இப்போ 2025 வரப்போற குரூப் 4 எக்ஸாமுக்கு வந்து நம்ம வந்து வாகை பேட்ச் அப்படிங்கிற டைட்டில் பேட்ச் போட்டிருக்கோம். ஓகேங்களா? ஸோ டெஸ்ட் பேட்ச் போட்டிருக்கோம். ஸோ இதுல ஸ்கெடியூல் கொடுத்துருப்போம். ஓகேங்களா? ஸோ சார் வந்து டீட்டெயில்டா எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாரு. ஸோ அதை பத்தின ஓரலான ஒரு சில இன்ஃபர்மேஷன் தான் நம்ம பார்க்க போறோம். ஓகேங்களா? ஸோ இதுல பாத்தீங்க அப்படின்னா நம்ம மேக்ஸ் ஆகட்டும் இலக்கணம் ஆகட்டும் ரெண்டுக்குமே பேட்ச் போட்டிருக்கோம். ஓகேங்களா? ஸோ ரெண்டுமே வரும். ஸோ மேக்ஸ் அண்ட் இலக்கணம் ரெண்டுமே பாத்தீங்க அப்படின்னா ஸ்கூல் புக் சம்மையும் ஃபுல்லா கவர் பண்ண போறோம். அது போக சிலபஸ் வைஸ் டாபிக்கும் நம்ம ஃபுல்லா கவர் பண்ண போறோம். ஓகேங்களா? சோ சிலபஸ்ல இருக்க எல்லா டாபிக்கும் பாத்தீங்க அப்படின்னா ஸ்கூல் புக்ல என்னென்ன இடத்துல கவர் ஆகுதோ அதை ஃபர்ஸ்ட் நம்ம கம்ப்ளீட் பண்ண போறோம். ஏன்னா அதுதான் மெயின். ஓகேங்களா? சோ 6th இருந்து 10th வரைக்கும் இருக்க ஸ்கூல் புக் ஃபுல்லாவே மேக்ஸுக்கு ரொம்ப ரொம்ப மெயின். தமிழ் இலக்கணத்துக்கு பாத்தீங்க அப்படின்னா 6th இருந்து 12th வரைக்கும் இருக்க இலக்கணம் எல்லாமே இந்த இலக்கணத்துக்கு ரொம்ப ரொம்ப மெயின். அதை ரெண்டையுமே நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஸ்கூல் புக்கை ஃபுல்லாவே கம்ப்ளீட் பண்ண போறோம். அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஸ்கூல் புக்ல இல்லாம அவுட் ஆஃப் சிலபஸ் இருக்கு இல்லையா, சோ அவுட் ஆஃப் புக் இருக்கும். ஓகேங்களா? சோ அதை ஃபுல்லாவே நம்ம வந்து பிடிஎஃப் மெட்டீரியல் கொடுத்து கவர் பண்ண போறோம். ஓகேங்களா? சோ இதுக்கான கிளாஸஸும் உங்களுக்கு ரொட்டீனா வந்துகிட்டே இருக்கும். ஓகேங்களா? சோ அதுக்கப்புறம் அதுக்கான பிடிஎஃப் மெட்டீரியல் எல்லாமே ஸ்கூல் புக் ஆகட்டும் இல்லைன்னா எக்ஸ்ட்ரா கொடுக்குற பிடிஎஃப் ஆகட்டும், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மேக்ஸ்ல நம்ம வந்து பிராக்டிஸ் சம்ஸ் ஆகட்டும் எல்லாமே நம்ம வந்து பிடிஎஃப் வந்து கொடுத்துருவோம். ஓகேங்களா? சோ பிடிஎஃபா மெட்டீரியல் உங்களுக்கு கிடைச்சிரும். சோ வீக்லி உங்களுக்கு வந்து டெஸ்டும் கிடைச்சிரும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு சில டாபிக் முடியும் போது நீங்க வந்து ரிவிஷன் டெஸ்ட் எடுத்துக்குவீங்க. ஓகேங்களா? சோ கம்ப்ளீட்டடா ஒரே தான் அப்படியே டாபிக்கே பார்த்துட்டு போனோம் அப்படின்னா நம்ம ரிவிஷன் பண்றதுக்கு டைம் இருக்காது. ஓகேங்களா? அதனால என்ன பண்ணிக்கிறோம் அப்படின்னா 2 டாபிக் 3 டாபிக் முடியும் போது அப்படியே அதை பத்தின ஃபுல் ரிவிஷன் நம்ம வைக்க போறோம். அப்ப என்ன ஆகும் அப்படின்னா நீங்க அந்த முன்னாடி படிச்சதை கடைசி வரைக்கும் மறக்க மாட்டீங்க. அது வந்து உங்களுக்கு எப்பயுமே ஞாபகம் இருந்துட்டே இருக்கும். நம்ம அதை ரீகால் பண்ணிக்கிட்டே இருப்போம். ஓகேங்களா? சோ இப்போ ஃபர்ஸ்ட் அப்படியே ஓரலா சொல்லிடுறேன் பாருங்க. இலக்கணத்துல பாத்தீங்க அப்படின்னா சோ முதல் 2 ஸ்கெடியூல்ல பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எழுத்து இலக்கணம் வரும். ஓகேங்களா? சோ எழுத்து இலக்கணம் பாத்தீங்க அப்படின்னா ரெண்டா பிரிச்சிருப்பேன். எழுத்திலக்கணத்துல 2ஆ பிரிச்சிருப்பேன். ஒரு சில இதுல இந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு குரில் நெடில் இன எழுத்துக்கள் மயங்கொலிகள் சுட்டெழுத்துக்கள் அதுக்கப்புறம் மொழி முதல் மொழி இறுதி அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அளபெடை திணை பால் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த இதுல வர பிழைகள் எல்லாமே உங்களுக்கு இதுல வந்துடும். அதுக்கப்புறம் செகண்ட்ல எழுத்திலக்கணத்துல பாத்தீங்க அப்படின்னா அந்த முதல் எழுத்து சார்பெழுத்து இருக்கு இல்லையா, அதுக்கப்புறம் அந்த சார்பெழுத்தோட வகைகள் என்ன அப்படிங்கறத நம்ம ஃபுல்லாவே பாத்துருவோம். இது வந்து 2. அப்ப 2 ஃபுல் இதுலயே பாத்தீங்கன்னா உங்களுக்கு எழுத்திலக்கணம் கம்ப்ளீட் ஆயிரும். இதுவே இது மேக்ஸ்ல பாத்தீங்க அப்படின்னா எல்சிஎம் அண்ட் ஹெச்சிஎஃப்ல வந்து மாடல் வைஸ் இருக்கு இல்லையா, சோ மொத்தமா 12 மாடல் இருக்கு. அதையும் நம்ம என்ன பண்ணிக்க போறோம் அப்படின்னா 2ஆ பிரிக்க போறோம். சோ 6 மாடல் 6 மாடல் வந்து உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்கெடியூல்லையும் 2வது 6 மாடல் உங்களுக்கு செகண்ட் ஸ்கெடியூல்லையும் கம்ப்ளீட் ஆயிரும். அப்போ இலக்கணத்துல எழுத்திலக்கணம் டாபிக்கும் மேக்ஸ்ல எல்சிஎம் அண்ட் ஹெச்சிஎஃப் டாபிக்கும் உங்களுக்கு கம்ப்ளீட்டடா ஃபுல்லா டெப்தா நம்ம வந்து முடிச்சிருவோம். ஓகேங்களா? சோ அதுக்கப்புறம் 3rd ஸ்கெடியூல்ல பாத்தீங்க அப்படின்னா ஒரே நிமிஷம் இருங்க. சோ 3rd ஸ்கெடியூல்ல பாத்தீங்கன்னா சொல்லிலக்கணம் இருக்கிறதுலயே பாத்தீங்கன்னா சொல்லிலக்கணம் தான் அதிகமா இருக்கும். சோ அந்த இதை வந்து நம்ம முடிக்கிற வரைக்கும் அந்த சொல்லிலக்கணத்துலதான் ஒரு சில டாபிக் அப்படியே வந்துட்டு இருக்கும். பாருங்க, சொல்லிலக்கணத்துல 4 வகை சொற்கள். 4 வகை சொற்கள் அப்படின்னா இலக்கண வகை சொற்கள் அதுக்கப்புறம் இலக்கிய வகை சொற்கள். இதுல 4 இருக்கும், இதுல 4 இருக்கும். ஓகேங்களா? சோ அப்ப இந்த 4 பாத்துருவோம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இடுகுறி காரண பெயர் வழக்குல எவ்வளவு அந்த வகைகள் இருக்கு, ஓரெழுத்து ஒரு மொழி, இந்த 3ஐயும் அடுத்த ஸ்கெடியூல் 4வது ஸ்கெடியூல்ல பார்க்க போறோம். ஓகேங்களா? சோ அந்த 3 4 2லயுமே பாத்தீங்கன்னா பர்சன்டேஜ். ஓகேங்களா? சோ பர்சன்டேஜ்ல 2 மாடலா நம்ம 2ஆ பிரிச்சு 5 மாடல் ஃபர்ஸ்டும் அடுத்த 5 மாடல் செகண்டும் நம்ம பார்க்க போறோம். அப்போ உங்களுக்கு மேக்ஸ்ல 2வது டாபிக் கம்ப்ளீட் ஆயிரும். ஓகேங்களா? அடுத்து 5th ஸ்கெடியூல்ல பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சொல்லிலக்கணத்துல ஒரு சொல் பல பொருள் இரட்டை கிளவி வலு வளாநிலை வலு அமைதி வந்துரும். சோ மேக்ஸ்ல 3வது டாபிக் வந்துரும். ஏபிஜிபில 8 மாடல் 8 மாடல். ஓகேங்களா? அடுத்து பாருங்க 6வது ஸ்கெடியூல்ல சொல்லிலக்கணத்துல பகுபதம் பகாபதம் வந்துரும். ஏபிஜிபில மீதி இருக்க மாடல்ஸ் வந்துரும். ஓகேங்களா? சோ 7 மாடல் அதுக்கப்புறம் இருக்கும், மீதி இருக்கிறது உங்களுக்கு கம்ப்ளீட் ஆயிரும். அப்போ இந்த 6வது ஸ்கெடியூல் வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மேக்ஸ்ல 3 டாபிக் கம்ப்ளீட் ஆயிருது, இலக்கணத்துல 3வது டாபிக் போயிட்டு இருக்கும். ஓகேங்களா? சோ அதுக்கப்புறம் 7வது ஸ்கெடியூல்ல பாத்தீங்க அப்படின்னா சொல்லிலக்கணத்துல ஆகுபெயர் அடைமொழி 3 வகை போலி வந்துரும். மேக்ஸ்ல 3 டாபிக் முடிச்சிட்டோம் இல்லையா, அந்த 3 டாபிக்கும் சேர்த்து நம்ம ஃபர்ஸ்ட் ரிவிஷன் டெஸ்ட் வைக்க போறோம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் 8வது ஸ்கெடியூல்ல பாத்தீங்கன்னா சொல்லிலக்கணத்துல புணர்ச்சி வினா வகை விடை வகை வேற்றுமை இது எல்லாமே வந்துரும். மேக்ஸ்ல பாத்தீங்க அப்படின்னா 4வது டாபிக் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். ஓகேங்களா? சோ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்ல 8 மாடல் வந்துரும். அதுக்கப்புறம் பாருங்க 9th ஸ்கெடியூல். 9th ஸ்கெடியூல்லயும் உங்களுக்கு சொல்லிலக்கணம் தான் வரும். சோ சொல்லிலக்கணத்துல வேற்றுமை. ஓகேங்களா? சோ இந்த இடத்துல
வேற்றுமையில பாதி பார்த்துருவோம், இந்த இடத்துல வேற்றுமை மீதி பார்ப்போம். ஓகேங்களா? சோ அதுக்கப்புறம் ஒரு பொருட் பன்மொழி பார்க்க போறோம். சோ மேக்ஸ்ல சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்ல இருக்க மீதி 8 மாடல் பார்க்க போறோம். இது வந்து 9th ஸ்கெடியூல் வரைக்கும். ஓகேங்களா? சோ 9th ஸ்கெடியூல் வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா மேக்ஸ்ல 4 டாபிக் கம்ப்ளீட் ஆயிரும். இலக்கணத்துல பாத்தீங்கன்னா 3வது டாபிக் போயிட்டு இருக்கும். சோ சொல்லிலக்கணம் நிறைய இருக்கும், அதனாலதான் சொல்றேன். ஓகேங்களா? சோ ஃபுல்லா டெப்தா படிக்க போறோம் அப்படிங்கறதால அதை அப்படியே தனித்தனியா பிரிச்சு நம்ம கொடுத்துருக்கோம். அடுத்து பாருங்க 10th டாபிக். 10th ஸ்கெடியூல்ல பாத்தீங்கன்னா சொல்லிலக்கணத்துல தொகைநிலை தொடர், தொகாநிலை தொடர், பொருள்கோள் இதுக்கான வகைகள் எல்லாமே பார்ப்போம். சோ 5வது டாபிக். ஓகேங்களா? சோ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் பார்க்க போறோம். ஓகேங்களா? சோ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா 11 மாடல் 10வது ஸ்கெடியூல்லையும் அடுத்த 11 மாடல் 11வது ஸ்கெடியூல்லையும் வந்துரும். இலக்கணத்துல பொருள்கோள், அதுக்கப்புறம் வேர்ச்சொல் ஆய்வு. சோ பொருள்கோள்ல இங்க கொஞ்சமும் நம்ம பார்க்க போறோம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் பாருங்க 12th ஸ்கெடியூல். சோ 12th பாத்தீங்க அப்படின்னா சொல்லிலக்கணத்துல வல்லினம் மிகும் இடம் மிகா இடம் பார்க்க போறோம். அப்புறம் ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன் பார்க்க போறோம். ஓகேங்களா? சோ ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன் அடுத்த டாபிக். ஓகேங்களா? சோ அதுல 10 ஃபர்ஸ்ட்லயும் அடுத்த 10 ஸ்கெடியூல் 13லயும் வந்துரும். சோ சொல்லிலக்கணத்துல ஓம உருபுகள், ஆக்கப்பெயர்கள், மெய்மயக்கம் இது எல்லாமே வந்துரும். ஓகேங்களா? சோ இதோட பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி இங்க காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் உங்களுக்கு 5வது டாபிக், இது வந்து 6வது டாபிக். அடுத்து பாத்தீங்க அப்படின்னா 14th ஸ்கெடியூல்ல பாத்தீங்கன்னா சொல்லிலக்கணத்துல தொடரியல், பொருள்மயக்கம், படிமம் இது எல்லாமே வந்துரும். மேக்ஸ்ல பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இருக்க 6 டாபிக், இப்ப சொன்ன இல்லையா 6 டாபிக்கும் சேர்த்து நம்ம ரிவிஷன் வைக்க போறோம். அப்போ ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரிவிஷன் 3 டாபிக் வரும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் வேற 3 டாபிக் பாக்குறோம். இந்த 3 டாபிக் நம்ம மறந்துடக்கூடாது இல்லையா? அதனால என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா அந்த ரெண்டையும் சேர்த்து 2வது ரிவிஷன் டெஸ்ட் வைக்கிறோம். அப்போ இதுவும் நமக்கு மறக்காது, இதுவும் நம்ம நல்லா படிச்சுக்கலாம். ஓகேங்களா? ஓகே, அடுத்து பாருங்க. சோ இதோட உங்களுக்கு சொல்லிலக்கணம் கம்ப்ளீட் ஆயிரும். சோ ஸ்கெடியூல் 15 பாத்தீங்க அப்படின்னா எழுத்திலக்கணம், சொல்லிலக்கணம். சோ சொல்லிலக்கணம் ஃபுல்லாவே நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. சோ சொல்லிலக்கணத்துல நிறைய டாபிக் இருக்கு. ஓகேங்களா? சோ இதை படிச்சுட்டு இதை மறந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக எழுத்திலக்கணத்தையும் சொல்லிலக்கணத்தையும் சேர்த்து ஒரு ரிவிஷன் டெஸ்ட் வைக்க போறோம். ஓகேங்களா? அடுத்து பாத்தீங்க அப்படின்னா 7th டாபிக் சிம்பிளிபிகேஷன்ல 8 மாடல் உங்களுக்கு 15th ஸ்கெடியூல்ல வந்துரும். ஓகேங்களா? அடுத்து பாருங்க 16th ஸ்கெடியூல்ல பாத்தீங்க அப்படின்னா சிம்பிளிபிகேஷன்ல மீதி இருக்க மாடல் எல்லாமே வந்துரும். இலக்கணத்துல பாத்தீங்கன்னா அடுத்த இலக்கணமான பொருள் இலக்கணத்துல அகப்பொருள் இலக்கணம் மட்டும் வரும். 17th புறப்பொருள் இலக்கணம் வந்துடும். அப்ப அகப்பொருள் புறப்பொருள் முடிஞ்சது அப்படின்னா உங்களுக்கு பொருள் இலக்கணம் ஃபுல்லாவே கம்ப்ளீட் ஆயிரும். ஓகேங்களா? சோ அடுத்து 8வது டாபிக்கான மென்சுரேஷன் 2Dல பாத்தீங்கன்னா 7 மாடல் உங்களுக்கு 14வது ஸ்கெடியூல்லையும் அடுத்த 7 மாடல் 18வது ஸ்கெடியூல்லையும் வந்துரும். சோ இங்க பொருள் இலக்கணமும் நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம் இல்லையா? அப்போ எழுத்து, சொல், பொருள் இந்த 3ஐயும் சேர்த்து ரிவிஷன் டெஸ்ட் இருக்கு. ஓகேங்களா? சோ சொல்லிலக்கணம் நிறைய இருக்கும். இதையும் படிச்சுட்டு இதுக்கு போனோம் அப்படின்னா இது ரெண்டும் மறந்துடும் இல்லையா? அப்ப என்ன பண்ண போறோம், இந்த 3ஐயும் சேர்த்து நம்ம ரிவிஷன் வைக்கும் போது அது ஞாபகம் வந்துடும். ஓகேங்களா? ஓகே, அதுக்கப்புறம் பாருங்க 19th ஸ்கெடியூல்ல பாத்தீங்க அப்படின்னா இதுக்கப்புறம் என்ன இருக்கு, யாப்பு இலக்கணம். சோ யாப்பு இலக்கணத்துல இந்த 4 டாபிக் மட்டும், யாப்பு, எழுத்து, அசை, சீர் இது மட்டும் உங்களுக்கு 19th ஸ்கெடியூல்ல வரும். மென்சுரேஷன் 9வது டாபிக் வந்து உங்களுக்கு பாதி இங்க வந்துடும். ஓகேங்களா? அடுத்து 20வது ஸ்கெடியூல்ல பாத்தீங்க அப்படின்னா யாப்பு இலக்கணத்துல மீதி இருக்கிறது எல்லாமே வந்துரும். மென்சுரேஷன்ல மீதி இருக்க மாடல் வந்துரும். அப்போ யாப்பு இலக்கணம் வரைக்கும் இலக்கணம் முடிஞ்சது. அந்த மேக்ஸ்ல பாத்தீங்கன்னா 9 டாபிக் ஃபுல்லாவே முடிஞ்சது. ஓகேங்களா? அப்போ அடுத்து என்ன வரும் உங்களுக்கு, கம்பல்சரியா உங்களுக்கு இது எல்லாமே சேர்த்து ரிவிஷன் வரும். அப்ப எழுத்து, சொல், பொருள், யாப்பு இலக்கணம் ஃபுல்லாவே ஒரு ரிவிஷன் டெஸ்ட். அதே இதுல மேக்ஸ் 9 டாபிக், இதுக்கு முன்னாடி பார்த்தோம் 9 டாபிக் உங்களுக்கு 3rd ரிவிஷன் டெஸ்ட் வந்துடும். ஓகேங்களா? அடுத்து அணில பாத்தீங்கன்னா உங்களுக்கு இங்க கொடுத்துருக்கு இல்லையா? சோ இந்த அணிகள் மட்டும் உங்களுக்கு முதல்ல வரும். ஓகேங்களா? அடுத்து பாத்தீங்கன்னா 10வது டாபிக்கான டைம் அண்ட் ஒர்க்ல பாதி மாடல் வந்துடும். ஓகேங்களா? அடுத்து 23வது ஸ்கெடியூல். 23வது ஸ்கெடியூல்ல பாத்தீங்கன்னா அணி இலக்கணத்துல மீதி இருக்கிறது வரும். அதுக்கப்புறம் டைம் அண்ட் ஒர்க்ல மீதி இருக்கிறது வரும். ஓகேங்களா? அடுத்து 24வது டாபிக்ல இதுதான் பாத்தீங்கன்னா அணி இலக்கணத்துல கடைசி அந்த அணிகள். ஓகேங்களா? மொத்தமா 18 இருக்கும். நான் 6 பிரிச்சிருக்கேன். ஓகேங்களா? சோ 6 6 6 அப்போ 22ல 6, 23ல 6, 24ல 6 டாபிக் உங்களுக்கு வந்துடும். ஓகேங்களா? சோ அடுத்து இது பாத்தீங்கன்னா டைஸ் அண்ட் ப்ராபபிலிட்டி வந்துரும் உங்களுக்கு. இது ஃபர்ஸ்ட் இருக்க ஒரு 6 மாடல். ஓகேங்களா? அடுத்து 25ல பாத்தீங்க அப்படின்னா இது ஃபுல்லாவே முடிஞ்சிருச்சு. இப்போ அணி இலக்கணம் வரைக்கும் முடிச்சிட்டோம். அப்ப 5 இலக்கணத்தையும் சேர்த்து ஒரு ரிவிஷன் டெஸ்ட், அதுக்கப்புறம் டைஸ் அண்ட் ப்ராபபிலிட்டில மீதி இருக்க மாடல். ஓகேங்களா? இது வந்து உங்களுக்கு எத்தனாவதா வரும், 11ஆவதா வரும். ஓகேங்களா? சோ 11வது டாபிக். அடுத்து பாருங்க
26வது ஸ்கெடியூல்ல பாத்தீங்கன்னா பொது இலக்கணம், கடைசி பொது இலக்கணம் தான். பொது இலக்கணத்துல இந்த டாபிக் மட்டும் 26வது ஸ்கெடியூல்ல பார்க்க போறோம். ப்ராஃபிட் அண்ட் லாஸ் பாத்தீங்க அப்படின்னா 26, 27 2 ஸ்கெடியூல்ல உங்களுக்கு 2ஆ பிரிச்சு கொடுத்துருப்பேன். ஸோ இதோட 12 டாபிக் மேக்ஸ்ல முடிஞ்சது. ஓகேங்களா? ஸோ பொது இலக்கணத்துல மீதி இருக்க அந்த டாபிக் உங்களுக்கு 27வதுல வந்துடும். 28வதுலயும் உங்களுக்கு பொது இலக்கணத்துல ஒரு சில டாபிக் வரும். ஓகேங்களா? ஸோ இப்போ 12 டாபிக் முடிச்சாச்சு. அப்போ 12 டாபிக்கும் சேர்த்து 4th ரிவிஷன் டெஸ்ட் இருக்கு. ஓகேங்களா? இது 28வது ஸ்கெடியூல். அடுத்து 29வது ஸ்கெடியூல் பாத்தீங்கன்னா பொது இலக்கணத்துல மீதி இருக்கிறது எல்லாமே வரும். ஓகேங்களா? சோ ஏஜ் ப்ராப்ளம் ஃபுல்லாவே வந்துடும். சோ ஏஜ் ப்ராப்ளத்துல இருக்க எல்லா மாடல் சம்மும் உங்களுக்கு அதுல கவர் ஆயிரும். அடுத்து பாருங்க 30வது ஸ்கெடியூல்ல பாத்தீங்கன்னா பொது இலக்கணத்துல மீதி இருக்கு கடைசி எல்லாமே உங்களுக்கு வந்துடும். ஆவரேஜ் அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ல பாத்தீங்கன்னா மொதல் 5 மாடல் வந்துடும். ஓகேங்களா? இப்போ இலக்கணம் ஃபுல்லாவே கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஓகேங்களா? சோ 1ல இருந்து 6 வரைக்கும், அதாவது எழுத்து, சொல், பொருள், யாப்பு, அணி, பொது, இந்த மாதிரி 6 அந்த இலக்கணமும் நம்ம கம்ப்ளீட் பண்ணிடுவோம். அப்ப அதுக்கான ரிவிஷன் டெஸ்ட் உங்களுக்கு வந்துடும். ஓகேங்களா? சோ இது வரைக்கும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்கூல் புக் தான். ஓகேங்களா? சோ ஸ்கூல் புக்ல இருக்க எல்லாத்தையுமே நம்ம கம்ப்ளீட் பண்ணிடுவோம். என்னென்ன அப்படின்னா 6th இருந்து 12th வரைக்கும் இருக்க நியூ புக், ஓல்டு புக், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நியூ அட்வான்ஸ், ஓல்டு அட்வான்ஸ், 11th and 12th வரும் இல்லையா, சிறப்பு தமிழ், அது எல்லாமே இது வரைக்கும் நீங்க கம்ப்ளீட் பண்ணிடுவீங்க. ஓகேங்களா? சோ ஆவரேஜ்ல பாத்தீங்கன்னா மீதி இருக்க மாடல் கம்ப்ளீட் ஆயிடும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சிலபஸ்ல இருந்து ஸ்கூல் புக்ல பாத்தீங்கன்னா ஒரு சிலது இருக்கும், இல்லாமலும் இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறது எல்லாமே எடுத்து அடுத்தடுத்து நம்ம பார்க்க போறோம். ஓகேங்களா? சோ இது வரைக்கும் ஸ்கூல் புக், அதுக்கப்புறம் சிலபஸ்ல இருக்க ஸ்கூல் புக்ல இல்லாதது, அப்படி இல்லைன்னா கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்துருப்பாங்களே, அதை எல்லாமே எடுத்திருக்கேன் பாருங்க. சோ முதல் 2 இங்க வந்துரும். சோ கடைசி டாபிக்கான லாஜிக்கல் ரீசனிங்ல பாதி மாடல் வந்துரும். ஓகேங்களா? அடுத்து 33ல பாத்தீங்க அப்படின்னா அதுல ஒரு 3 டாபிக் வந்துரும். சோ இலக்கணத்துல. ஓகேங்களா? சோ சிலபஸ் வைஸ் லாஜிக்கல் ரீசனிங்ல மீதி இருக்கிறது எல்லாமே வந்துரும். அப்ப இதோட பாத்தீங்க அப்படின்னா மொத்தமா மேக்ஸ்ல இருக்க அந்த 15 டாபிக்குமே கம்ப்ளீட் ஆயிரும். இலக்கணத்துல மட்டும் கொஞ்சம் இருக்கும். ஓகேங்களா? சோ அடுத்து 34வது பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இலக்கணத்துல இருக்க ஒரு 4 டாபிக். ஓகேங்களா? அந்த சிலபஸ்ல இருக்க 4 டாபிக், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஃபுல் ரிவிஷன் தான். ஓகேங்களா? சோ மேக்ஸ்ல அந்த 15 டாபிக் ஃபுல்லா ரிவிஷன். அடுத்து 35வதுல பாத்தீங்கன்னா இலக்கணத்துல இலக்கண குறிப்பறிதல். இது மட்டும் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 11th 12th இருக்கு இல்லையா, அதோட ஓல்டு புக்ல மேக்சிமம் இருக்கும். ஓகேங்களா? சோ இதுல பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இதுல இருக்காது, தனியா டாபிக்கா இலக்கணம் இருக்காது. இலக்கண குறிப்புன்னு தான் ஒவ்வொரு செய்யுள் பகுதியிலும் கொடுத்துருப்பாங்க. அது எல்லாத்தையுமே நம்ம இந்த இடத்துல பாத்துக்கலாம். ஓகேங்களா? மேக்ஸ்ல மறுபடியும் உங்களுக்கு அவ்வளவுதான், 15 டாபிக் முடிச்சிட்டாலே முடிஞ்சது இல்லையா. நம்ம என்ன பண்ணணும், ரிப்பீட்டடா எக்ஸாம் வர வரைக்கும் அதை நம்ம ரிவிஷன் பண்ணணும். சோ இது வந்து அடுத்த ரிவிஷன் டெஸ்ட். ஓகேங்களா? 36வது பாத்தீங்க அப்படின்னா மீதி இருக்க எல்லாமே வந்துடும். ஓகேங்களா? சோ இலக்கணத்துல அந்த சிலபஸ் வைஸ் இருக்கு இல்லையா, அதுல மீதி இருக்க எல்லாமே கவர் ஆயிரும். சோ மறுபடியும் ரிவிஷன் எழுத போறோம் மேக்ஸ்ல. ஓகேங்களா? சோ 37ல பாத்தீங்க அப்படின்னா இதோட பாத்தீங்க, இந்த பழமொழிகளோட பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபுல்லாவே முடிஞ்சது. ஸ்கூல் புக்கும் முடிஞ்சது, அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சிலபஸ் வைஸும் முடிஞ்சது. ஓகேங்களா? சோ பிளஸ் சிலபஸ் இது எல்லாமே ஃபுல்லா இலக்கணத்துல முடிஞ்சது. ஓகேங்களா? சோ ஃபுல்லா முடிச்சாச்சு, தமிழும் முடிச்சாச்சு. இப்ப மேக்ஸும் நம்ம ஆல்ரெடியே ரிவிஷன் தான் எழுதிட்டு இருக்கோம் இல்லையா. அப்ப 37வதுல பாத்தீங்க அப்படின்னா இலக்கணம் முழுவதுமே உங்களுக்கு வந்து அந்த 21 டாபிக் வரும் இல்லையா, அது ஃபுல்லாவே உங்களுக்கு வந்து டெஸ்ட். அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா மேக்ஸ்ல 15 டாபிக்கான ரிவிஷன் டெஸ்ட் வந்துடும். இதுக்கப்புறம் ஃபுல் அண்ட் ஃபுல் எக்ஸாம் என்னைக்கு டேட் வருதோ அந்த டேட் வரைக்குமே உங்களுக்கு வந்து இலக்கணமும் மேக்ஸும் ஃபுல் அண்ட் ஃபுல் ரிவிஷன் தான் வச்சுட்டு இருக்க போறோம். ஓகேங்களா? சோ இதை பத்தின ஃபுல் டீடைல் பாத்தீங்க அப்படின்னா சார் வந்து இதுக்கு முன்னாடியே ஒரு வீடியோ போட்டிருப்பாரு. ஓகேங்களா? சோ ஸ்கெடியூல் அப்படிங்கிற வீடியோல ஃபுல்லா போட்டிருப்பாரு. அதுல பாத்தீங்கன்னா அதை பாத்தீங்கன்னா அந்த வீடியோட லிங்கை இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல நான் கொடுத்துறேன். சோ ஃபுல்லா பாத்துக்கோங்க. ஓகேங்களா? சோ இதை பேஸ் பண்ணி தான் நம்மளோட டெஸ்ட் பேட்ச் போகும். ஓகேங்களா? சோ இதை பத்தின இன்ஃபர்மேஷன் வந்து அதுல கொடுத்துருப்போம். அது போக பாத்தீங்க அப்படின்னா டெஸ்ட் பேட்ச்ல என்னென்ன உங்களுக்கு வந்து ஃபேவரட் பண்ண போறோம். ஓகேங்களா? சோ என்னென்ன வந்து உங்களோட இதுக்காக ஸ்பெஷலா நாங்க ஃபோக்கஸ் பண்ண போறோம் அப்படிங்கறதையும் நான் வீடியோல எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பேன். அந்த வீடியோ லிங்கையும் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துறேன். சோ ரெண்டையுமே ஃபுல்லா பாருங்க. ஓகேங்களா? சோ பார்த்துட்டு உங்களுக்கு வந்து அது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு தோணுச்சுன்னா மட்டும் நம்மளோட பேட்ச்ல சேருங்க. ஓகேங்களா? சோ நம்மளோட பேட்சோட டீடைல்ஸ் எப்படி வந்து ஜாயின் பண்றது அப்படிங்கிற டீடைல்ஸ் எல்லாமே நான் வீடியோ கொடுத்துருப்பேன். அந்த வீடியோ லிங்கை நான் இதுல கொடுத்துறேன். ஓகேங்களா? சோ நம்மளோட பேட்ச் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 500 ரூபாய் தான். ஓகேங்களா? சோ 500 rupees மட்டும் தான். ஓகேங்களா? சோ எக்ஸாம் டைம் வரைக்கும் உங்களுக்கு அவ்வளவுதான். ஓகேங்களா? சோ கிட்டத்தட்ட வந்து 10-11 மாசம் வந்துரும். ஓகேங்களா? சோ
நியர்லி 1 இயர் ஓகேங்களா. ஸோ 1 இயர்க்கான அமௌண்ட் உங்களுக்கு வந்து வெறும் 500 மட்டும் தான் ஓகேங்களா. ஸோ 500 எப்படி அமௌண்ட் பே பண்றது, என்ன மாதிரி ப்ரொசீஜர், இது எல்லாமே வந்து பே பண்ணதுக்கு அப்புறம் என்ன பண்ணணும், அந்த ஸ்கிரீன்ஷாட்டை, இது எல்லாத்துக்குமே ப்ரொசீஜர் நான் கொடுத்துருக்கேன். ஸோ அந்த வீடியோவை பார்த்துட்டு தெளிவா ஓகேங்களா. ஸோ ஸ்கெடியூலையும் ஃபுல்லா தெளிவா பாருங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தது, யூஸ்ஃபுல்லா இருக்கும். மேக்ஸ்லயும் இலக்கணத்திலயும் ஃபுல் மார்க் நம்ம எடுக்கணும், கண்டிப்பா எடுக்கணும் அப்படின்னா நம்மளோட பேட்ச்ல ஜாயின் பண்ணி நீங்க வந்து படிக்க ஆரம்பிச்சுக்கலாம் ஓகேங்களா. ஸோ படிக்கிறது மட்டும் கிடையாது, கன்சிஸ்டன்டா படிக்கணும் ஓகேங்களா. ஸோ ஸ்டார்டிங்ல இருந்து கடைசி வரைக்கும் எங்க கூடயே நீங்க வரணும். அப்பதான் வந்து கண்டிப்பா உங்களால மேக்ஸ்லயும் இலக்கணத்திலையும் ஃபுல் மார்க் எடுக்க முடியும். அவங்க எவ்வளவு கேள்விகள் கேட்டாலும் நம்மளால எடுக்க முடியும் ஓகேங்களா. ஸோ எந்த இடத்துல இருந்து கேட்டாலும் ஃபுல் மார்க் எடுக்க முடியும். ஸோ கண்டிப்பா உங்களால எடுக்க முடியும். மேக்ஸ் இலக்கணம் தெரியல அப்படின்னா கூட உங்களால ஃபுல்லா பேசிக்ல இருந்தா போக போறோம் இல்லையா. ஸோ ஃபுல்லா டெப்தா படிச்சு உங்களால வந்து அந்த 1 இயர்க்குள்ள அந்த கம்பல்சரியா குரூப் 4ல ஃபுல் மார்க் எடுக்க முடியும் ஓகேங்களா. ஸோ ஃபுல்லா பார்த்துட்டு பிடிச்சிருந்தது, யூஸ்ஃபுல்லா இருக்கு அப்படின்னா நம்மளோட பேட்ச்ல ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகேங்களா. தேங்க்யூ.